Hi everyone, welcome to Sparks Academy. Good morning one and all. நேத்து ஆக்சுவலா நம்ம டிஎன்பிஎஸ்சி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிடிஎஸ் எக்ஸாம் முடியது. டிப்ளமோ as well as ஐடிஐ ஆஸ்பிரன்ட்ஸ்க்காக போட்டிருந்தாங்கல்ல நோட்டிஃபிகேஷன், அது நமக்கு ஆக்சுவலா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த அப்ளிகேஷன் எப்படி நமக்கு அப்ளை பண்ண போறோம்? ஸோ ஈஸி ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஈஸி ஆஸ்பிரன்ஸ்க்கு ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தீங்க, எங்களுக்குன்னு ஒரு போஸ்டிங் போடவே இல்லை, நிறைய போஸ்டிங்ஸ் வந்து வருது, ட்ரிபிள்இக்கு வருது, சிவிலுக்கு வருது, மெக்கானிக்கலுக்கு வருது, ஈசிக்குன்னு வரவே இல்லை, அதே மாதிரி வந்தாலும் டைரக்ட் பி எலிஜிபிளா? ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸோட ஈஸி ஆஸ்பிரன்ஸ் இருந்துட்டு இருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸோட வந்திருக்கும். என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, டிப்ளமோன்னு போட்டிருக்கு, ஸோ டிப்ளமோ மட்டும்தான் எலிஜிபிளா? ஸோ அந்த மாதிரி டைரக்ட் பி எலிஜிபிளா, ஏஜ் கன்செஷன் என்ன? ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்க்கு இதுல நம்ம கிளாரிஃபிகேஷன் பார்க்கலாம். அதே மாதிரி எப்படி நான் இப்பதான் புதுசா முடிச்சிருக்கேன், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போறேன், எனக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியாது. சோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ரேடியோ சூப்பர்வைசர் போஸ்டிங்க்கு நேத்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 17/7 ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்க. சோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு பேசிக்கா என்னென்ன திங்ஸ் தேவை, சோ அதே மாதிரி ஒன்னொன்னா நம்ம பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்க போறோம். டைரக்ட் பிஇ எலிஜிபிளா? டைரக்ட் பிஇ எலிஜிபிள். அதுலயே ஆக்சுவலா வந்து நமக்கு டிப்ளமோ வந்து கம்பல்சரின்னு சொல்லல. ஓகேங்களா? சோ டிப்ளமோ முடிச்சிருந்து பிஇ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள் நினைச்சிட்டு இருந்தீங்க, கிடையாது. டைரக்ட் பிஇ எலிஜிபிள். சோ டைரக்ட் பிஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு ஒரு என்ன அப்படின்னா, ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்க எந்த இயர் பாஸ் அவுட் ஆகி இருந்தாலும் சரி, நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி உங்களோட கனவை நினைவாக்கலாம். 14 போஸ்டிங் தான், போஸ்டிங் கம்மியா இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி சப்போஸ் போஸ்டிங் ரைஸ் பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணி எக்ஸாமை அட்டென்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எனக்கு லாங் டியூரேஷன் ஆயிடுச்சு, நான் கேப் விட்டுருக்கேன், ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. நோ ஏஜ் லிமிட் as well as டைரக்ட் பிஇ எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உடனே அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? அப்ளை பண்றதுக்கு என்னென்ன தேவை? ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். நம்மளோட போட்டோ சைன் தேவை. அதே மாதிரி நம்மளோட சர்டிபிகேட்ஸ். ஓகேங்களா? சோ கம்யூனிட்டி சர்டிபிகேட், எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட், ஹெச்எஸ்சி சர்டிபிகேட், தட் மீன்ஸ் +2 முடிச்சிருந்தா +2, டிப்ளமோ முடிச்சிருந்தா டிப்ளமோ சர்டிபிகேட், அதே மாதிரி டிகிரி சர்டிபிகேட், இன்னொன்னு மெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட் இந்த தடவை கம்பல்சரி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒன்னொன்னா எப்படி அப்ளை பண்றது, அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமி உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நியூ லைவ் ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். எதுக்கு அப்படின்னா, ரேடியோ சூப்பர்வைசர் போஸ்டிங்காக ஸ்பெஷலி ஸ்டார்ட் பண்றோம். இப்ப ரேடியோ சூப்பர்வைசர் போஸ்டிங்காக நம்ம ஸ்டார்ட் பண்ண போற லைவ் கோர்ஸ் என்ன அப்படின்னா, தட் இஸ் த ரேடியோ சூப்பர்வைசர் கோட் பேட்ச். கோட் பேட்ச் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். சோ நம்ம சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்றோம். எப்ப அப்படின்னா ஜூலை 23 இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஓகே, இந்த வீடியோல நம்ம என்ன மேம் பார்க்க போறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எப்படி அப்ளை பண்ண போறோம் as well as ஸ்டடி பிளான் என்ன. சோ இது எல்லாமே வெயிட் பண்றதை விட நீங்க சீக்கிரமா நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? சீக்கிரம் நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணுன்றவங்க டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பர் 9677113666 நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. கால் பண்ணி நம்ம அகாடமில சேர்ந்து உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எப்படி அப்ளை பண்றது, என்ன மாதிரி அப்ளை பண்றது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஆஃபர் நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம், நம்ம ஃபீச்சர்ஸ் என்ன, அதே மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா உங்களுக்கு என்ன ஆஃபர், அதே மாதிரி இந்த பேட்சோட ஆஃபர் எல்லாமே வீடியோல இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, எண்ட் வரைக்கும் பாருங்க. ஓகே, எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்க ஆரம்பிக்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்ப நீங்க நியூ ஆஸ்பிரண்டா இருந்தீங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ண போறேன், ஆல்ரெடி நான் வந்து வேற எக்ஸாம்ஸ்லாம் அப்ளை பண்ணிருக்கேன், அந்த மாதிரி ரெண்டு இது இருக்கு. ஓகேங்களா? சோ நமக்கு வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு பர்சன்ஸ் as well as the நியூ ரெஜிஸ்டரிங் பர்சன். அப்ப ரெண்டு கேட்டகரியில எப்படி நம்ம ஃபில் பண்றது அப்படின்றது தான் நான் ஒன்னொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க டிஎன்பிஎஸ்சிக்குள்ள நுழைஞ்ச உடனே நமக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளோட டிஎன்பிஎஸ்சியோட பேஜ் இருக்கும், ஹோம் பேஜ். அந்த ஹோம் பேஜ்ல நான் நார்மலா வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறனால காமனா வந்து நான் ஓவரால் இதுல நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்ப இதுல ஆக்சுவலா டு அப்ளை அப்படின்னு சொல்லி இருக்கும் இங்கிலீஷ்ல, as well as தமிழ்ல வந்து விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்க இங்கிலீஷ்ல உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வேற ஒண்ணும் இல்ல, உள்ள ஃபார்ம் எல்லாமே காமனா தான் இருக்கும். இந்த என்ட்ரன்ஸ் பேஜ் மட்டும் தான் தமிழ் as well as இங்கிலீஷ், நம்ம ரெண்டு இதுல எது வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்து விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் இருக்கும். விண்ணப்பிக்க அப்படின்றத வந்து நீங்க அப்ளை பண்ணணும். டு அப்ளை அப்படின்ற
கிளிக் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு பர்சனா இருந்தா நீங்க டைரக்டா டு அப்ளை போங்க. இல்ல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா இந்த செகண்ட் காலம் இருக்கு பாத்தீங்களா, தட் இஸ் த நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்னு சொல்லி, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெர்மனண்டா நம்மளோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணக்கூடியது. சோ அதுல நீங்க செகண்ட் இதை கிளிக் பண்ணுங்க. சோ நீங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ண போறீங்களா இல்ல ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களா. ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்கன்றது டு அப்ளை விண்ணப்பிக்க இது செலக்ட் பண்ணுங்க. இல்ல நியூவா பண்ண போறேன் அப்படின்னா நிரந்தர பதிவு விவரங்கள் போங்க. ஓகேங்களா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா, இப்ப அதுல நீங்க ஓபன் பண்ண உடனே நீங்க அப்ளை பண்றதுக்கு இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, சாரி அந்த ப்ரீவியஸா நான் அந்த ஒரு பேஜ் மட்டும் மாறி இருக்கும். இப்ப இதுல பாருங்க, புதிய பதிவு செய்ய விரும்புவோர், அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா, அதாவது இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா இந்த கிளிக் பண்ணணும். இல்ல ஆல்ரெடி நீங்க கிளிக் பண்ணவங்க, ஆல்ரெடி நீங்க எல்லா டீடைல்ஸும் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இதுக்குள்ள நீங்க என்ட்ரி ஆகலாம். இந்த ஃபர்ஸ்ட் இது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ண உடனே பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையான, நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு இதை கிரியேட் பண்ண போறீங்கல்ல, அப்ப அதுக்கு நீங்க ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ணணும். நம்ம எப்படி இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்குள்ள உள்ள போறதுக்கு ஒரு லாகின் ஐடி நீங்களா ஒரு கிரியேட் பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்பாக்ஸ் அகாடமி அப்படின்னா ஸ்பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் நார்மலா ஒரு லாகின் ஐடி நான் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த லாகின் ஐடி இந்த ரைட் சைட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா இந்த நம்பர் என்ன நம்பர் 13 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 13 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே ஓகே அந்த ஆக்சுவலா லாகின் ஐடி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். சோ இந்த பேஜ்ல தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி ஒன்ஸ் நீங்க லாகின் ஐடி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 48 ஹவர்ஸ்க்குள்ள இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் நீங்க ஃபில் பண்ணி முடிச்சிடணும். ஓகேங்களா, அப்ப அந்த லாகின்க்கு ஐடிக்கு எய்தாப்ல நீங்க பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டு கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு அஸ் வெல் அஸ் இமெயில் ஐடி கொடுக்கணும். அதே மாதிரி இமெயில் ஐடியை கன்ஃபர்மேஷன். இப்ப நீங்க இதுல கொடுக்குறீங்க பாத்தீங்களா, இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களோட அப்ளிகேஷன்ல டிஃபால்ட்டா எடுத்துப்பாங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ, இப்ப பேர் கொடுக்கறதுன்னா கரெக்டா ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டா கொடுக்கணும். அப்பா பேரு, அம்மா பேரு, கம்யூனிட்டி சர்டிபிகேட் டீடைல்ஸ், இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டா கொடுக்கணும். ஓகேங்களா, இதுதான் உங்களோட டைரக்ட் இன்ஃபர்மேஷனா அவங்க ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, சோ இதுல வந்து அதே மாதிரி உங்களோட பேரு, அந்த பேரோட மொபைல் நம்பர் அஸ் வெல் அஸ் அப்பாவோட பேரு, அதோட நேட்டிவ் பிளேஸ், அம்மாவோட பேரு, இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், டேட் ஆஃப் பர்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அஸ் வெல் அஸ் இது மதம் அஸ் வெல் அஸ் தேசியம், அடுத்து வகுப்பு மற்றும் சாதி சான்றிதழ் விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஓரியன்டட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ண சொல்லுவாங்க. நீங்க இந்த சேமி மற்றும் தொடர் கொடுத்து நீங்க என்ன பண்ணணும், பேசிக் டீடைல்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணிடணும். என்டர் பண்ணி முடிச்சக்கு அப்புறம் நீங்க இதுலயே அப்ளை பண்ண முடியுமானா கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணக்கு அப்புறம் இந்த ஆட்டோமேட்டிக்கா இந்த பேஜ் வெளியில வந்துடும். வெளியில வந்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். இப்ப நீங்க ஒரு லாகின் ஐடி கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு. இப்ப ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்க டைரக்டாவே அந்த டு அப்ளை கொடுப்பீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு டைரக்டாவே இந்த இது வந்துடும். ஓகேங்களா, அப்ப உங்களுக்கு வந்து ஆக்சுவலா ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல அப்ளை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா இப்ப நம்ம டிப்ளமோ பார் ஐடிஐ லெவல் அப்படின்னு டு அப்ளை கொடுத்த உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஐடிஐ டிப்ளமோ பார் ஐடிஐ லெவல்ல இந்த அப்ளை நவ் கொடுக்கணும். ஓகேங்களா, இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் புரிஞ்சிருச்சா, அடுத்து நீங்க டு அப்ளை விண்ணப்பிக்க ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்தது நிரந்தர பதிவு விவரங்கள் கொடுத்திருப்பீங்க. அது முடிச்சக்கு அப்புறம் டு அப்ளை கொடுக்கணும். டு அப்ளை கொடுத்த உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல உங்களுக்கு இந்த பாருங்க, இந்த ரைட் சைட்ல இருக்கா இந்த அப்ளை நவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐகான் இருக்கா, இதை நீங்க இப்ப கிளிக் பண்ணுவீங்க. புரிஞ்சுதா, ஃபர்ஸ்ட் நான் சொன்னது நிரந்தர பதிவு விவரங்கள்ன்றது வந்து நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பேசிக்கா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு கிளிக் பண்ணக்கூடியது. ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த விண்ணப்பிக்கன்றத கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இப்ப நான் நிரந்தர பதிவு விவரங்கள் கொடுத்துட்டேன் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ் வந்துருச்சுன்னா நீங்களும் இந்த ஃபோர்த் ஐக்கானான டு அப்ளைவை கிளிக் பண்ணோன்னா இந்த பேஜ் விசிபிள் ஆகும். இதுல அப்ளை நவ் கொடுங்க. ஓகேங்களா, அப்ளை நவ் கொடுத்தக்கு அப்புறம் என்ன பேஜ் மேம் வரும் பாப்போம். அப்ளை நவ் கொடுத்த உடனே நான் இப்ப காமிச்சேன் பாத்தீங்களா, இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்ட் பேஜ் வரும். இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு இப்ப லாகின் ஐடி கொடுங்க, பாஸ்வேர்டு கொடுங்க. இந்த
கேப்சா கொடுங்க. கேப்சா கொடுத்த உடனே சமர்ப்பி, தட் மீன்ஸ் என்ட்ரு கொடுங்க. ஓகேங்களா? என்ட்ரு கொடுத்த உடனே ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் பேசிக் இன்ஃபர்மேஷன் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அஸ் வெல் அஸ் புதுசா முடிக்க போற ஸ்டூடெண்ட்டுக்கு முடிஞ்சா. இப்பதான் நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளேயே போக போறோம். இது வரைக்கும் நம்ம பண்ணது என்னது? பேசிக் இன்ஃபர்மேஷன். அடுத்து இந்த என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு ஆக்சுவலா ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும். அந்த பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க, நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாமினேஷன் நேம் கொடுத்து கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் வரும். ஓகேங்களா? அந்த ஒரு ஃபுல் பேஜ் வரும். மேல உங்களோட லாகின் ஐடி, நேம் அஸ் வெல் அஸ் நீங்க ஏற்கனவே ஏதாவது அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அந்த அப்ளை பண்ண டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். கீழே லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா தான் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிருக்கும். அதுல கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ பார் ஐடிஐ லெவல் கிளிக் ஹியர் டு அப்ளை இருக்கா, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் ஹியர் டு அப்ளைய கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே என்ன பேஜ் வரும்? இந்த பேஜ் தான் வரும். அதாவது ஆக்சுவலா என்ன போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க, அதே மாதிரி எந்த டேட்டுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணி முடிக்கணும், அதே மாதிரி என்னென்ன டீடைல்ஸ் அப்படின்றத. அடுத்து இந்த செக் பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணிட்டு டு கண்டினியூ, இந்த ரைட் சைட்ல எல்லா இடத்துலயுமே டு கண்டினியூ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் ஃபார்வர்ட் போயிட்டு நீங்க ரிவர்ஸ் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், ரிவர்ஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப நீங்க எல்லா டீடைல்ஸும் என்டர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இந்த கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன பேஜ் வரும் அப்படின்னா, ஸோ இந்த பேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ்ல நீங்க ஓடிஆர்ல என்டர் பண்ண பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் மேல இருக்கும். அந்த பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே நேம், அப்பா பேரு, உங்களோட ஜெண்டர் அஸ் வெல் அஸ் அம்மா பேரு, கம்யூனிட்டி சர்டிபிகேட் டீடைல்ஸ், இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன், மொபைல் நம்பர்ஸ், இமெயில் ஐடி எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி ஷோ பண்ணிருப்பாங்க. அதுக்கு கீழே என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ் அப்படின்னு சொல்லி இந்த வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்கு அகைன் நீங்க என்ட்ரி பண்ணி வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அகைன் வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக நீங்க என்ன பண்றீங்க, என்ட்ரு பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் ஜெண்டர், தட் மீன்ஸ் ஓபிசியா, பிசியா, அஸ் வெல் அஸ் மொபைல் நம்பர், மின்னஞ்சல்னா தட் மீன்ஸ் இமெயில் ஐடி, இது எல்லாத்தையுமே நீங்க அகைன் என்ட்ரு பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்குறீங்க. அஸ் வெல் அஸ் இங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இந்த பேஜ்ல கன்ஃபார்ம் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதை வெரிஃபை பண்ணிக்கிறீங்க. வெரிஃபை பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் பர்பஸ் நீங்க மேல கொடுக்குற டீடைலும் இதுல கொடுக்குற டீடைலும் சேமா இருந்தா மட்டும்தான் இந்த பேஜே உள்ள போகும். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ் என்ன வரும் அப்படின்னா டெம்பரவரி அஸ் வெல் அஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் கன்ஃபர்மேஷன். அதுக்கு முன்னாடி என்ன வரும்னா போட்டோ அண்ட் சிக்னேச்சர், போட்டோ அண்ட் சிக்னேச்சர் பேஜ் வரும். போட்டோ அண்ட் சிக்னேச்சர் பேஜ்ல போட்டோவை நீங்க உங்க போட்டோ இது இருக்கு அப்படின்னா ஆக்சுவலா ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி நேத்து அப்ளிகேஷன் ஓபன் ஆயிருக்கு அப்படின்னா நேத்துல இருந்து இந்த அப்ளிகேஷன் டேட் வரைக்கும் நீங்க போட்டோ எடுத்திருக்கணும்ன்றதுதான் அவங்க மீன் பண்ணிருப்பாங்க. அந்த போட்டோக்கு கீழே ஒயிட் பாக்ஸ்ல எந்த டேட்ல நீங்க போட்டோ எடுத்தீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 17/7 அப்படின்னு சொன்னா அந்த 17/7 இந்த இதுல என்ட்ரி பண்ணிருக்கணும். ஓகேங்களா? நீங்க போட்டோ எடுக்கிற இடத்துலயே வந்து இந்த இடத்துல வந்து பாக்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த போட்டோவை சைஸ்ல வந்து 20 to 50 KB அப்படின்னா அந்த 50 KBக்குள்ள நீங்க சைஸை வந்து டிசைட் பண்ணி வச்சுக்கணும். அஸ் வெல் அஸ் அதை அப்லோட் பண்ணிட்டு சேவ் போட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு ஐகான் இருக்கும். அந்த சேவ் போட்டோவை கிளிக் பண்றீங்க. அதே மாதிரி சைனுக்கு அதே மாதிரி தான். சைனுக்கு ரைட் சைட்ல இந்த மாதிரி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். சிக்னேச்சரும் அதே மாதிரி அப்லோட் பண்ணிட்டு சேவ் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது ரெண்டும் நீங்க கொடுத்தக்கு அப்புறம் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சேவ் போட்டோ கொடுக்கணும், அதே மாதிரி சேவ் சைன் கொடுக்கணும். இது ரெண்டையும் நீங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா டெம்பரவரி அஸ் வெல் அஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் கன்ஃபர்மேஷன் இருக்கும். கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏன்னா அட்ரஸ் வந்து டிஃபால்ட்டா நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல கொடுத்தோம்ல அந்த டீடைல் அப்படியே இருக்கும். அந்த டீடைல்ட ரெண்டு சைடுமே நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் போட்டோ சைன் கொடுத்தோம்னா சேவ் ஆயிடும். சேவ் ஆனக்கு அப்புறம் நெக்ஸ்ட். அடுத்து அதே மாதிரி இங்க ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துருக்கோம். உங்களோட போட்டோ நீங்க தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க கரெக்டா, மேலே உள்ள இன்ஃபர்மேஷன் கரெக்டா அப்படின்னு சொல்லியிருக்கோம். எஸ் கொடுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பெர்மனன்ட் அண்ட் டெம்பரவரி அட்ரஸ் கன்ஃபர்மேஷன்ல அதே மாதிரி ஒரு செக்லிஸ்ட் இருக்கும். அதுக்கும் டிக் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஃபோர்த்தா தான் ஓகேங்களா, ஃபோர்த்தா இந்த பேஜ் செலக்ட் ஆகும். செலக்ட் த சப்ஜெக்ட் பேப்பர். எந்த பேப்பருக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க? நம்ம அப்ளை பண்ண போறது இசிஇ ஸ்டூடெண்ட்னும் போது இசிஇ ஸ்டூடெண்ட்டுக்குரிய 5th ஒன்லயே வந்துருது. 5th ஒன் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ரேடியோ சூப்பர்வைசர் போஸ்ட். அந்த 5 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? 5ன்றத கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க.
ஆக்சுவலா வந்து விடோ இதுக்கு கீழே நீங்க அப்ளை பண்றீங்களா, இல்ல டிஃபரன்ஷியலி ஏபிள்டா, இல்ல அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனா, ஸோ இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதுல வந்து நோ நோ, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் கிடையாதுன்னா நோ கொடுத்துட்டு கீழே ஒரு செக்லிஸ்ட், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்ட் அப்படின்னு டிக் கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட். ஓகேங்களா, எல்லா பேஜ்லயுமே கீழே என்ன இருக்கும் அப்படின்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் இருக்கும். அந்த சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கிட்டே வரணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதே மாதிரி நீங்க ஆல்ரெடி வந்து எம்ப்ளாயியா இருக்கிறீங்களா, ஓகேங்களா, ஸோ எனி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே நீங்க வந்து எம்ப்ளாயியா இருக்கீங்களா, இது நெக்ஸ்ட் பேஜ். ஓகேங்களா, அந்த பேஜ்ல எஸ்ஸா நோவான்னு கொடுக்கணும். அதே மாதிரி வேற எங்க நீங்க ஏதாவது ரிமூவலோ இல்ல வேற ஏதாவது இடத்துல டிஸ்மிஸ் ஆயிருக்கீங்களா, இல்ல வேற ஏதாவது டிஸ்குவாலிபிகேஷன் ஆயிருக்கீங்களா, ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுக்கணும். நோ நோ. அதே மாதிரி உங்க மேல ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க, அதுக்கு எல்லாமே கொடுத்துட்டு அதே மாதிரி சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, இது அடுத்த பேஜ். நெக்ஸ்ட் பேஜ் அடுத்து என்ன வரும் அப்படின்னா, இப்பதான் நம்ம குவாலிஃபிகேஷன், நம்ம பேப்பர் செலக்ட் பண்ணிட்டோம், இப்ப குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணணும். இந்த குவாலிஃபிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இதுல தான் நீங்க டிப்ளமோ முடிச்ச ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா டிப்ளமோ அஸ் வெல் அஸ் யூஜி டிகிரி ரெண்டையுமே டிக் பண்ணிக்கோங்க. இல்ல நான் டைரக்ட் பிஇ மேம், நான் டைரக்ட் பிஇ, நான் சோ டைரக்டா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க டிப்ளமோவை செலக்ட் பண்ண வேண்டாம். டிப்ளமோவை செலக்ட் பண்ணாம டைரக்டாவே யூஜி மட்டும் செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெரிஃபை தி செலக்டட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா, சோ இதை நீங்க செலக்ட் பண்ணாம யூஜி டிகிரி மட்டும் செலக்ட் பண்ணீங்கனாலே வெரிஃபை த செலக்டட், ரெண்டு இது செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா ரெண்டையுமே செலக்ட் பண்ணிட்டு வெரிஃபை த செலக்டட் குவாலிஃபிகேஷன் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். இல்ல டைரக்ட் பினா இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கொடுக்கணும். கொடுத்த உடனே என்ன பேஜ் மேம் வரும் அப்படின்னா, இது பேஜ் வராது, இதுக்கு கீழேயே ஒவ்வொரு டீடைலா நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்எல்சி டீடைல், ஹெச்எஸ்சி டீடைல். இப்ப பாருங்க, செலக்டட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது எனி யூஜி டிகிரிக்கு கீழே வரும். ஓகேங்களா, இப்ப இதுல பாருங்க. ஓகே, இப்ப இந்த டீடைல் வெரிஃபை கொடுத்துட்டோமா, வெரிஃபைக்கு கீழே யூஜி டிகிரி இருக்கா, இதுக்கு பதிலா இன்னொன்னு என்ன வந்திருக்கும் அப்படின்னா எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி. ஓகேங்களா, எஸ்எஸ்எல்சி டீடைல் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் எப்ப எக்ஸாம் டேட் உங்களுக்கு ஆக்சுவலா எஸ்எஸ்எல்சியில எப்ப தேர்வு முடிந்து தேர்வு முடிவு அறிவிக்கப்பட்ட தேதி, அப்ப அதை நீங்க செலக்ட் பண்ணணும். அடுத்து அந்த சர்டிபிகேட் நம்பர், அதே மாதிரி நம்ம தமிழ்ல வந்து ஒரு பாடமா படிச்சீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு காலம் இருக்கும். அதே மாதிரி ஹெச்எஸ்சிலையும் இந்த 4 கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். அதாவது எக்ஸாம் டேட் ரிலீஸ், ரிசல்ட் ரிலீஸ் ஆன டேட், அஸ் வெல் அஸ் எந்த போர்டுக்கு கீழே நீங்க முடிச்சீங்க, சர்டிபிகேட் நம்பர், தமிழ ஒரு பாடமா வச்சிருக்கீங்களா, தமிழ் எலிஜிபிலிட்டி கேக்குறீங்களா, அதாவது தமிழ் பிஎஸ்டிஎம் சொல்லுவோம்ல, பிஎஸ்டிஎம் இந்த இதுல கேட்டிருக்காங்க பாருங்க, டு யூ கிளைம் த பிஎஸ்டிஎம் ஃபார் திஸ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சோ அந்த மாதிரி கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, சோ இது நீங்க இந்த வெரிஃபை த செலக்டட் குவாலிஃபிகேஷன் கொடுத்தாதான் இந்த டீடைல் வரும். ஆக்சுவலா நான் இந்த ஆக்சுவலி வெரிஃபை த குவாலிஃபிகேஷன் கொடுக்கல, என்னன்னா எனி யூஜி டிகிரி வந்துச்சு, பட் வெரிஃபை கொடுத்த உடனே எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி அதுக்கு அடுத்து யூஜி டிகிரி, யூஜி டிகிரின்றது நம்மளோட இன்ஜினியரிங் டிகிரி காட்டும். ஓகேங்களா, சோ எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி டீடைல நீங்க என்டர் பண்ணுங்க. அடுத்து டிப்ளமோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழேயே டிப்ளமோ இருக்கும், டிப்ளமோ என்டர் பண்ணிக்கோங்க. இதே டீடைல் தான், எப்ப டேட் ரிலீஸ் ஆச்சு, எந்த காலேஜ், எந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே முடிச்சீங்க, எக்ஸாம் டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ், இந்த மாதிரி ஒன்னொன்னா என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அடுத்து இந்த இன்ஜினியரிங் டீடைல்னா டிகிரி இன் இன்ஜினியரிங்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் நம்ம செலக்ட் பண்ணோம்னா இது இந்த சப்ஜெக்ட், எக்ஸாம் டேட் ரிலீஸ் ஆனது, அதே மாதிரி நமக்கு ஆக்சுவலா ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷனா பிரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன், ஆக்சுவலி நம்ம பிரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் கீழே வருவோம். ஸோ இசிஇ போது பிரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் கொடுங்க. படிப்புக்குரிய காலம் போது 4 years, அஸ் வெல் அஸ் அண்ணா யூனிவர்சிட்டினா அண்ணா யூனிவர்சிட்டி, வேற ஏதாவது டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தான் அந்த யூனிவர்சிட்டியோட நேம், சர்டிபிகேட் நம்பர், தமிழ்ல ஒரு சப்ஜெக்டா படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க, பிஎஸ்டிஎம் கிளைம் பண்றீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லாட்டினா நோ கொடுங்க. ஓகேங்களா, சோ இதெல்லாம் முடிச்சக்கு அப்புறம் லாஸ்டா, ஓகேங்களா, இந்த பேஜுக்கு கீழே இந்த இது இருக்கும். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த தடவை ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 1748 ஐஸ் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில கண்டக்ட் பண்ண வேற ஏதாவது எக்ஸாம்ல நீங்க 2ஆம் நிலை தமிழ் தேர்வுல
தேர்ச்சி பெற்றுள்ளீர்களா அப்படின்னு சொல்லுங்க. ஏதாவது நீங்க தமிழ் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி நடத்தினதுல நீங்க குவாலிஃபை ஆயிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே ஏதாவது நீங்க எக்ஸாம் எழுதி தமிழ்ல குவாலிஃபை ஆயிருந்தா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. அடுத்து இந்த செக் லிஸ்ட் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் என்ன வரும்னா சர்டிபிகேட் அப்லோட் ஃபுல். ஓகேங்களா, சர்டிபிகேட் அப்லோட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெயினான நம்மளோட 5 சர்டிபிகேட்ஸ் கேட்டிருப்பாங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட் அஸ் வெல் அஸ் HSC. நான் சொன்னேன்ல டிப்ளமோ ஸ்டூடெண்டா இருந்தாங்க அப்படின்னா டிப்ளமோ கேட்டிருப்பாங்க. நான் டைரக்ட் பிஇ நான் கொடுத்தப்ப டைரக்டா இந்த 5 சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்ணா போதும்னு சொல்லிட்டாங்க. அப்ப கம்யூனிட்டி சர்டிபிகேட் வித் நேம் as well as HSC 12th certificate, 10th certificate, UG BE degree certificate as well as கம்பல்சரியா ஒன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட். ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட் எங்க மேம் வாங்கணும்? இப்ப நான் லாஸ்டா வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது இதை நான் கொஞ்சம் அசால்ட்டா விட்டுட்டேன். நான் இண்டிவிஜுவலா சரி வாங்கிக்கலாம், ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட் லாஸ்டா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 days பிஃபோரா போனேன். 10 days பிஃபோரா போனா இங்க எங்க வாங்கணும் அப்படின்னா ஜிஹெச்ல தான் வாங்கணும். ஓகேங்களா, அங்க பார்த்தா எனக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. நான் அப்ளை பண்ண ஒரு அந்த ஆரம்பு ஆஃபீஸ்ன்னு இருக்கும். அந்த ஆரம்பு ஆஃபீஸ்ல போய் நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி தட் மீன்ஸ் ஒரு பேப்பர்ல நம்ம எழுதி கொடுக்கணும், இந்த மாதிரி எனக்கு சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேட் கொடுக்குறாங்க. அப்ப நான் போன டைம் நிறைய பேர் இருந்தனால, இல்ல ஒரு சிலருக்கு வந்து அன்னன்னைக்கே வந்து வாங்கிட்டு போனாங்களான்றது எனக்கு தெரியாது. நான் போன டைம் ரொம்ப ரஷ்ஷா இருந்தனால ஒரு 1 week கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த வெனஸ்டே கொடுத்துருக்கேன்னா நெக்ஸ்ட் வெனஸ்டே வாங்கினாங்க. அந்த வெனஸ்டே போயுமே நிறைய பேர் ஆல்ரெடி வெயிட்டிங்ல இருக்கனால ரொம்ப ப்ராசஸ் ஜாஸ்தியாகி ரொம்ப டிலேயா தான் எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ இப்போ நீங்க அப்ளை பண்றீங்கன்னா உடனே ஜிஹெச்ல போய் ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட் வாங்கிருங்க. ஓகேங்களா, ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வாங்கிட்டு இந்த 5 இதையும் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணக்கப்புறம் இதுல ஆக்சுவலா சூஸ் ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, நீங்க ஃபர்ஸ்ட் எல்லா சர்டிபிகேட்டையும் பிடிஎஃப் ஃபார்மேட்ல சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். அந்த பிடிஎஃப் ஃபார்மேட் 500 KBக்குள்ள இருக்கணும். இந்த சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு அந்த ஒவ்வொரு சர்டிபிகேட்டா நீங்க அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல கேட்டகரைஸ் கேட்டிருப்பாங்க, செலக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த செலக்ட்ல வந்து நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட், HSCயா டீச்சர் ட்ரைனிங்கான்னு கேட்டிருப்பாங்க, HSC சர்டிபிகேட், SSLCயா ஈக்குவலண்டான்னு கேட்டிருப்பாங்க, SSLC சர்டிபிகேட், டிகிரியில என்ன சர்டிபிகேட்னு கேட்டிருப்பாங்க அது. இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்லோடு கொடுத்தா மட்டும்தான் அப்லோட் ஆகும். எல்லாரும் என்ன நினைப்பீங்க, இந்த சூஸ் ஃபைல் கொடுத்துட்டாலே எனக்கு அப்லோட் ஆயிருக்கும்னு நினைச்சிருவீங்க. தப்பு. இந்த அப்லோடுன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கம்யூனிட்டி சர்டிபிகேட் cc.pdfன்னு வச்சிருக்கேன் அப்படின்னா இது அப்லோடு கொடுத்தக்கு அப்புறம் தான் இந்த இது காட்டும். இதை நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். ரைட்டா வந்து ஒரு டேபே ஓப்பன் ஆகி உங்களோட சர்டிபிகேட் அப்லோட் ஆயிருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்லோடு கொடுக்காம விட்டுறாதீங்க. அவ்வளவுதான் ப்ரொசீஜருங்க, முடிஞ்சிச்சு. இந்த முடிஞ்ச பேஜோட நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும்னா நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பேஜ் வரும்னா ப்ரிவியூ வரும். நீங்க கொடுத்த டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிருக்கிறது கரெக்டான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ப்ரிவியூ வரும். ப்ரிவியூ பார்த்துட்டு ஓகே கொடுத்துட்டு ஃபீ மட்டும் பே பண்ணிடுங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா, சோ இதுதான் அப்ளை ப்ரொசீஜர். சோ இதோட நம்ம அப்படியே ஸ்டடி பிளானையும் பார்த்துடலாம் வாங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இதுல பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்னதுதான் ரேடியோ சூப்பர்வைசருக்கான கோட் பேட்சோட டெய்லி ஸ்டடி ஷெட்யூல். டெய்லி ஸ்டடி ஷெட்யூல்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா நம்ம 2 செஷன்ஸா பிரிச்சிருப்போம். ஒன்னு டெக்னிக்கல் லைவ் கிளாஸஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் த நான் டெக்னிக்கல் ரெக்கார்டட் கிளாஸஸ். ஓகேங்களா, இந்த டெக்னிக்கல் லைவ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 செஷன்ஸ் இருக்கும். அந்த 3 செஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் தியரி 1 அண்ட் செகண்ட் ஒன் தியரி 2, 2 தியரி செஷன்ஸ் அண்ட் தென் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்விங். இப்ப ஒரு கான்செப்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பாத்தீங்களா. சோ சைட் பை சைடு அதோடதுமே அன்னைக்கு கிளாஸ்லயே உங்களுக்கு கிளியர் ஆயிடும். சோ தியரி அண்ட் ப்ராப்ளம் சால்விங் 2 தியரி கிளாஸ் அண்ட் 1 ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் இருக்கும். அதே இது நான் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டட் செஷனா இருக்கும். அந்த ரெக்கார்டட் செஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு செஷனுக்கும் ஒவ்வொரு இது மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள் டு கான்ஸ்டிடியூஷன் அண்ட் தென் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி அதோட டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி 2 தான் நம்ம கிளாரிஃபை பண்ணிருப்போம். அதுதான் நம்மளோட ஷெட்யூல் பிளான் என்னன்றது தெரிஞ்சிருச்சா. இப்போ அதே இது பாருங்க, நெக்ஸ்ட் ஒன் இது வந்து ஓவரால் வீக்லி ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே, மண்டே டு சாட்டர்டே. ஓகேங்களா, மண்டே டு சாட்டர்டே வரைக்குமே 3 செஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். 2 தியரி செஷன்ஸ் அண்ட் 1 ப்ராப்ளம் சால்விங். அதே மாதிரி நான் டெக்னிக்கல் செஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா GS1, GS2 அந்த ஆப்டே அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய டெஸ்ட். சோ இந்த மாதிரி ஓவராலா 6 டேஸும் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும்.
சண்டே என்ன இருக்கும் அப்படின்னா சண்டே தமிழ் எலிஜிபிலிட்டி கிளாஸ் நீங்க ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஓவரால் 6 டேஸ்ல பார்த்ததையுமே நீங்க ஓவரால் ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் ரேடியோ சூப்பர்வைசரோட கோட் பேட்சோட வீக்லி ஷெட்யூல். டெய்லி ஷெட்யூல் அஸ் வெல் அஸ் வீக்லி ஷெட்யூல். ஒரு நாளைக்கு 3 செஷன். அதே வீக்லி ஷெட்யூல்னும் போது ஓவராலா இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு கம்பைன் பண்ணி இதுல காட்டியிருப்போம். ஓகே, இப்ப இதுல நமக்கு ஆக்சுவலா கோட் பேட்சோட ஸ்டடி பிளான் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டடி பிளான் ஷெட்யூல்ல என்ன மேம் இருக்கும் அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுத்துருவோம். அந்த ஷெட்யூல்ல என்ன அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் இருக்கு அப்படின்னா சர்க்கியூட்ல ஃபர்ஸ்ட் டே 1 கேசிஎல் கேவிஎல் பார்க்க போறோம். அதர்வைஸ் எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் பேசிக்ஸ் பார்க்க போறோம். அந்த மாதிரி டே பை டே ஷெட்யூல் உங்களுக்கு கையில ப்ரொவைட் பண்ணிடுவோம். சோ உங்களுக்கு என்ன எடுக்க போறோம்ன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிளியர் கட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ தட் இஸ் த ஸ்டடி பிளான் ஷெட்யூல். ஓகேங்களா? சோ நாங்க என்ன எடுக்க போறோம் தெரியாம நீங்க இது பண்ணணும்ன்றது தேவை கிடையாது. இன்னைக்கு கிளாஸ்ல என்ன நடக்க போகுதுன்ற ஷெட்யூல் உங்ககிட்ட இருக்கும். அடுத்தது ரேடியோ சூப்பர்வைசரோட கோட் பேட்சோட மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் மேம் ப்ரொவைட் பண்ணுவீங்க அப்படின்னா தட் இஸ் த 150 பிளஸ் பிடிஎஃப் மெட்டீரியல். 150 பிளஸ் பிடிஎஃப் மெட்டீரியல் அப்படின்றது இப்ப நம்ம ஒரு கான்செப்ட் எடுப்போம் பாத்தீங்களா கிளாஸ்ல சப்ஜெக்ட் கான்செப்ட். அந்த சப்ஜெக்ட் கான்செப்டோட பிடிஎஃப் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அஸ் வெல் அஸ் கரஸ்பாண்டிங்கா நம்ம ரிவிஷன் செஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 2 ரிவிஷன் செஷனா நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். ஒன்னு ஃபார்முலா ரிவிஷன், another one is the quick revision. ஃபார்முலா ரிவிஷன்ன்றது அந்த கான்செப்ட்ஸ்ல கரஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை மட்டும் ரிவைஸ் பண்ணக்கூடியது. குவிக் ரிவிஷன் அப்படின்றது ஓவரால் அந்த கான்செப்ட்ஸை ஃபுல்லாவே குவிக்கா ரிவைஸ் பண்றது குவிக் ரிவிஷன். ஸோ 150 பிளஸ் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல சப்ஜெக்ட் கான்செப்ட், ஃபார்முலா ரிவிஷன் அஸ் வெல் அஸ் குவிக் ரிவிஷன் இந்த மாதிரி உங்களுக்கு 3 மெயின் கான்செப்ட்ஸ்க்கும் கம்பைன் பண்ண 150 பிளஸ் பிடிஎஃப் மெட்டீரியலுமே உங்களுக்கு நாங்க ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி இப்ப கோட் பேட்சோட டெஸ்ட் பிளான் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 80 பிளஸ் டெஸ்ட் செஷன்ஸ் இருக்கும். அந்த 80 பிளஸ் டெஸ்ட் செஷன் அப்படின்றது 2 டெஸ்ட் சீரிஸா நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். ஒன்னு டெக்னிக்கல் டெஸ்ட் சீரிஸ் அண்ட் another one is the நான் டெக்னிக்கல் டெஸ்ட் சீரிஸ். டெக்னிக்கல் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னும் போது டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்க்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய டாபிக்ஸா இருக்கும். நான் டெக்னிக்கல் அப்படின்னும் போது நான் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் கரஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய டெஸ்ட் சீரிஸ். அதுவுமே உங்களுக்கு ஷெட்யூல் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் கட்டா புரியும். நெக்ஸ்ட் ஒன் மார்க் இம்ப்ரூவிங் செஷன். என்ன மேம் கிளாஸ் எடுத்தோம்னா முடிச்சோமா அப்படின்னு இல்லாம உங்க மார்க்கை எப்படி இம்ப்ரூவ் நாங்க ஒரு ஐடியா வச்சிருக்கோம். என்ன அப்படின்னா குவிக் ரிவிஷன் பண்ணலாம். அதாவது ஒரு கான்செப்ட் ஒரு சிலபஸ் இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லா முடிச்சிட்டோம், இப்போ ஓவராலா இல்ல 10 யூனிட்ஸ்மே நம்ம கவர் பண்ணிட்டோம்னா அந்த 10 யூனிட்டுக்குமே உங்களுக்கு ஒரு குவிக்கா ஒரு ரிவிஷன் கொடுக்கணும். நீங்களே படிச்சுக்கோங்கன்னு எங்களால விட முடியும். பட் நாங்க உங்களோட சேர்ந்து ஒரு ரிவிஷன் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுனாலதான் இந்த குவிக் ரிவிஷன் அப்படின்ற ஒரு மெயின் மார்க் இம்ப்ரூவிங் செஷன்ல இருக்கு. அதே மாதிரி குவிக் ரிவிஷன்ன்றது அது மட்டும் கிடையாது, ஃபார்முலாவையும் சேர்ந்து நம்ம ரிவைஸ் பண்றோம். சோ குவிக் ரிவிஷன் அண்ட் ஃபார்முலா ரிவிஷன். தேர்ட் ஒன் என்ன மேம் அப்படின்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். இது ஆக்சுவலா வந்து 2012 தான் இந்த எக்ஸாம் நடந்திருக்கு. சோ ரீசன்ட் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி இதுல அவைலபிள் இல்ல. சோ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்க டிப்ளமோ லெவல் கொஸ்டின்ஸை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். சோ தட் இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 200 கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு அந்த 200 கொஸ்டின்ஸை வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். இதுதான் மார்க் இம்ப்ரூவிங் செஷன்ல நம்ம பண்ண போறது. அடுத்தது ரெக்கார்டட் வீடியோஸ். உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் ரெக்கார்டடா கிடைக்கும் அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ் கிளாஸ், ஆப்டிடியூட் கிளாஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி அஸ் வெல் அஸ் ஜிஎஸ் ஓட டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன். இது எல்லாமே உங்களுக்கு எப்படிதான் இருக்கும், ரெக்கார்டடா இருக்கும். அஸ் வெல் அஸ் இது உங்களுக்கு கோர்ஸ்ல ஃப்ரீயாவே உங்களுக்கு ஆட் ஆயிடும். அதே மாதிரி இதுதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது ஃப்ரீ பிடிஎஃப் மெட்டீரியல், ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் மேக்ஸ் ரெக்கார்டட் வீடியோ, தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் டெஸ்ட் ரெக்கார்டட் வீடியோஸ். ஓகே, ஓவரால் ஃபீச்சர்ஸ் என்ன மேம் அப்படின்னா நம்ம அகாடமில உங்களுக்கு 600 பிளஸ் செஷன்ஸ் ப்ரொவைட் பண்றோம். அப்ப 600 பிளஸ் செஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது அதை கரஸ்பாண்டிங்கா டெஸ்ட் சீரிஸ் 80 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் அதோட டிஸ்கஷனோட 150 பிளஸ் பிடிஎஃப் மெட்டீரியல் அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் 8000 பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்ஸும் நம்ம டேக் பிளேஸ் பண்றோம். ஓகே மேம், இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் அப்படின்னா இப்ப இதுக்கு கரஸ்பாண்டிங்கா நமக்கு எக்ஸாம் நடக்கலைனாலும் வேற எக்ஸாம்ஸ் நிறைய டிப்ளமோ லெவல் எக்ஸாம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த லெவல் எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். இதுதான் நம்ம அகாடமில நம்ம டார்கெட் பண்ணி நம்ம பண்ண போற விஷயங்கள். ஓகே, அடுத்தது ஸ்பாக்ஸ் அஷூரன்ஸ். நாங்க என்ன உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா எங்க கோட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், எங்க ஸ்பாக்ஸ் அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுது கண்டிப்பா இதுக்குள்ள ஜாப்குள்ள உள்ள போகணும். அதே மாதிரி அதுல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் 90% ஆஃப் மெட்டீரியல்ல இருந்து இருக்கிற மாதிரி எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா டாபிக்கையும் கவர் பண்ணோம் அப்படின்னா நீங்களும் கிளியர் கட் ஆயிடுவீங்க. அதுல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தெரியல அப்படின்ற வேர்டு இல்லாத அளவுக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றத நாங்க நினைச்சிருக்கோம். அதுதான் நாங்க உங்களுக்கு அஷூரன்ஸ். ஸ்பாக்ஸ் அஷூரன்ஸ்ன்றது 50% செலக்ஷன் ரேட்டா இருக்கணும்,
90% கொஸ்டின்ஸ் வந்து எங்க மெட்டீரியல்ல இருந்து வரணும்னு நாங்க நினைக்கிறோம். ஓகே, கம்பாரிசன் அதர் அகாடமியோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா செஷன்ஸ் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 செஷன்ஸ் போது நியர்லி 600 பிளஸ் செஷன்ஸ் ப்ரொவைட் பண்றோம். as well as 80 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ், 150 பிளஸ் பிடிஎஃப் மெட்டீரியல், 8000 பிளஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் as well as very affordable price. இது கம்பேர்ட் டு தி அதர் அகாடமிஸ். ஓகேங்களா? அப்ப அதர் அகாடமிஸ்ல மெட்டீரியல்ஸ் கொடுக்க மாட்டாங்க. மெட்டீரியல்ஸ் வந்து as well as ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஃப்ரீ கொஸ்டின் டிஸ்கஷன் அப்படின்றது ஓரளவு தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபீஸ் ரேட்மே ஹையா இருக்கும். ஓகே மேம், இப்ப நம்மளோட ஸ்பாக்ஸ் அகாடமியோட ரேடியோ சூப்பர்வைசரோட கோட் பேட்ச் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜூலை 23rd தேர்ஸ்டேல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஜூலை 23rd தேர்ஸ்டேல இருந்து உங்களுக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இந்த பேட்சோட ஃபீஸ் என்ன மேம்? நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. ரேடியோ சூப்பர்வைசரோட ஆக்சுவல் கோர்ஸ் ஃபீ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 60,000. ஓகேங்களா? 60,000 ஆக்சுவலா வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட்னாலே நமக்கு ஃபீஸ் ஹையா தான் இருக்கும். நீங்க நிறைய அகாடமியில கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். பட் நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமி உங்களுக்காக 2 days ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்திருக்கோம். என்ன அப்படின்னா 11,999 ஃபார் ஒன்லி ஃபார் 2 days. நெக்ஸ்ட் 10 days இந்த 2 daysக்கு ஆஃப்டரா நீங்க என்கொயர் பண்றீங்க அப்படின்னா that is next 10 daysக்கு உங்களுக்கு 24,000 பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். சோ உடனே என்ரோல் பண்ணுங்க. 96 கால் பண்ணுங்க. 9677711366 நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்களோட கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஓகே, நான் ஓல்டு ஸ்டூடெண்ட் மேம், எனக்கு எதுவும் ஆஃபர் இருக்கா அப்படின்னா எஸ், ஸ்பெஷல் ஆஃபர் ஃபார் அவர் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், that is 2 days only, that is rupees 5,999 only. உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. 9677711366 நம்பரை கான்டாக்ட் பண்ணி நம்ம அகாடமியோட கான்டாக்ட் பண்ணி உடனே கோர்ஸ்ல ஜாயின் பண்ண பாருங்க. அட்மிஷனுக்கு கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9677711366 நம்பர். ஓகேங்களா? உடனே ஜாயின் பண்ணுங்க. டைம் எப்பயுமே இருக்குன்னு அசால்ட்டா விட்டுறாதீங்க. எப்பயுமே ஒவ்வொரு மினிட்டுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். உடனே ஜாயின் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.